இலங்கை மொத்த தேசிய வருமானத்தின் 8% விவசாயம் சார்ந்த துறையினால் தான் பெறப்படுகின்றது. இதிலே 2% தேயிலை ஏற்றுமதியினால் கிடைக்கின்றது. இந்த தேயிலை ஏற்றுமதியினால் வருடாந்தம் 1.2 பில்லியனிலிருந்து 1.5 பில்லியன் வரை 1.2 பில்லியன் டு 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயாக அந்நிய செலாவணியாக நாட்டிற்குள் வருகின்றது. இந்த ஒரு அந்நிய செலாவணியானது பெற்றுக் கொடுப்பது, நாட்டிற்குள் கொண்டு வருவது இன்றைக்கு நேற்று அல்ல, 200 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய மலையக தமிழர்கள், எங்களுடைய மலையக உறவுகள். தயவு செய்து இந்திய தமிழர்கள், இந்திய வம்சாவளியினர் என குறிப்பிடாதீங்க. இப்ப வாழ்கின்றவர்கள் நிச்சயமாக இலங்கையிலே பிறந்தவர்கள், அந்த ஒரு லயன் அறையிலேயோ அல்லது மலைநாட்டில் இருக்கின்ற எங்கோ வசதியற்ற ஒரு வைத்தியசாலையிலேயோ பிறந்த இலங்கையின் குடிமகன் தான். அதனால் இந்திய தமிழர்கள் என அவர்களை அழைக்க வேண்டாம். ஓகே, இவ்வாறான ஒரு மாபெரும் இலங்கை பொருளாதாரத்துக்கு பங்காற்றுகின்ற இந்த மக்கள் சமூகமானது 1000 ரூபாய் தங்களுக்குரிய வேதனமாக பெற்றுக்கொள்வதற்காக எத்தனையோ வருட கணக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமையில 2026ஆம் ஆண்டு ஜனாதிபதியினால் முன்மொழியப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்தில் அட்டெண்டன்ட் அலவுன்ஸுக்காக, நாளாந்த வருகைக்காக வெறும் 200 ரூபாய் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என முன்மொழியப்பட்டது தான் தாமதம். பிரஸ் கான்பரன்ஸ் ஆக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்றத்திலேயாக இருக்கட்டும், அது எவ்வாறு கொடுக்கலாம் என்ற ஒரு வன்மமான ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்க நிதியிலிருந்து எவ்வாறு கொடுக்கலாம், இந்த ஒரு ஆதங்கத்தை உங்களோடு கொட்டி தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு காணொலி. நான் உங்கள் சந்திரன், இது உங்கள் சந்திரன் ரிவ்யூஸ். ஓகே, 1867ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டவரான ஜேம்ஸ் டெய்லர் என்பவரினால் தான் இலங்கையில் தேயிலை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. தேயிலைக்கு முன்னர் கோபி பயிர்ச்செய்கை இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட கோப்பியில் தோன்றிய ஒரு வகை தொற்றுநோய் காரணமாக அது கைவிடப்பட்டு பின்னர் தேயிலை ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இந்த 2025ஆம் ஆண்டு வரை இலங்கையில் தேயிலைக்கு உலக தரத்தில் ஒரு தனி மதிப்பு இருக்கின்றது. இதனால் எல்லா அரசாங்கங்களுமே ஆரம்பத்திலிருந்து, அதாவது இது ஆங்கிலேயரின் ஆட்சி காலமாக இருக்கட்டும், பிறகு சுதந்திரத்திற்கு பின்னரான காலப்பகுதியாக இருக்கட்டும், இந்த தேயிலை பயிர்ச்செய்கை மீது விசேட கவனம் செலுத்தி வந்திருக்கின்றார்கள் இலங்கையின் ஆட்சியாளர்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றனர் என்றால், 1948 சுதந்திரம் கிடைக்கின்றது. 49 ஜெயார் ஜெயவர்தன் அவர்களினால் தான், அவர்தான் முன்னாள், அதாவது முதல் நிதியமைச்சர், அவர்தான் முதல் வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பவர். இவரால் முன்வைக்கப்பட்ட இந்த முதல் வரவு செலவு திட்டத்தில் கூட இந்த தேயிலை பயிர்ச்செய்கையை எவ்வாறு மேம்படுத்துவது, எவ்வாறு அதன் மூலமாக நாட்டிற்குள் இன்னும் வருவாயினை கொண்டு வருவது என்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த முதல் வரவு செலவு திட்டமே முன்வைக்கப்படுகின்றது. சோ அன்றிலிருந்து 1867 காலப்பகுதியில் இருந்து சுமார் 230 வருடங்களுக்கு மேலாக இந்த மலையக தமிழர்கள் இலங்கையிலே ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகமாக தான் பார்க்கப்படுகின்றார்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், இவர்களது பூர்வீகம் உங்களுக்கு தெரியும். இவர்கள் ஏமாற்றப்பட்டு தான் தென்னிந்தியாவில் இருந்து இங்கே கொண்டு வரப்படுகின்றார்கள். இங்கே கொண்டு வரப்பட்டு இவர்கள் அடிமைகளாகத்தான் நடத்தப்படுகின்றார்கள். இவர்களில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் மக்கள், இவர்களோடு வந்தவர்கள் ஆரம்ப காலங்களிலே தேயிலை மரத்துக்கு உரமாகத்தான் போடப்பட்டார்கள். இவ்வாறு தங்கள் உயிரை கொடுத்து உழைக்கின்ற இந்த மக்கள் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சுதந்திரத்திற்கு முன்னிருந்தே பாடுபடுகின்ற ஒரு மக்களினம். சுதந்திரம் கிடைத்த பின்னர் கூட இந்த தேயிலையை நம்பித்தான், நான் ஏற்கனவே கூறினேன், வரவு செலவு திட்டம் கூட வரையப்படுகின்றது. அப்பொழுதும் கூட இந்த மக்களின் உழைப்பை நம்பித்தான் இலங்கை பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என இலங்கையின் முதல் ஆட்சியாளர்களினால் நம்பப்படுகின்றது. ஆனால் என்னமோ தெரியவில்லை, அன்றிலிருந்து இன்று வரை இந்த மக்கள் சமூகமானது, மலையக மக்கள், எங்களுடைய உறவுகளானவர்கள் ஒரு வேறு சமூகமாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டு தான் பார்க்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கான பிரஜா உரிமை, சிட்டிசன்ஷிப் பிரச்சனை வரும் பொழுது சுமார் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் இங்கே இருக்கின்றார்கள். அதில் 5 லட்சம் பேரை தான் இந்தியா ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்றது. 3 லட்சம் பேரை தான் இலங்கை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்றது. 1.5 லட்சமானோர் திக்கற்றவர்களாக நிற்கின்றார்கள். இலங்கை பொருளாதாரத்திற்காக உழைத்துவிட்டு
அவ்வாறு இருந்தவர்கள் இன்னுமே அட்ரஸ் இல்லாமல், முகவரி இல்லாமல் மலையகத்தில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார். ஆனால் இவர்கள் நாட்டிற்காக செய்தது மிக பாரியதொரு செயல். ஆனால் இவர்களுக்குரிய வேதனம் சரியாக வழங்கப்பட்டதா என்று சொன்னால் அன்றிலிருந்து இன்று வரை இல்லை. 98ஆம் ஆண்டு இவர்களுடைய வேதனம் வெறும் 100 ரூபாய். அந்த காலப்பகுதியிலே ஒரு வெளி மாவட்டங்களிலே கூலி தொழில் புரிகின்ற ஒருவருக்கு 200 ரூபாய்க்கு மேலதாக வழங்கப்பட்டிருக்கலாம். 2016ஆம் ஆண்டு 500 ரூபாய் ஆக்கப்படுகின்றது. பிறகு இந்த அட்டெண்டன்ட் அலவுன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அலவுன்ஸ் என 730 ரூபாயாக மாற்றப்படுகின்றது. பிறகு 2021 காலப்பகுதியிலே 1000 ரூபாய் தருவதாக இந்த தொழிற்சங்க சம்மேளனங்கள் கூறுகின்றன. ஆனால் அது அந்த டார்கெட் சார்ந்ததாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு அந்த கொழுந்தை பறிக்கின்றார்கள் அந்த அளவிற்கான ஒரு டார்கெட் வேல்யூ பண்ணதாக இருக்கின்றது. சோ அந்த டார்கெட் ஆனது குதிரை கொம்பு போன்றது, அதை அடைய முடியாது. நீங்கள் நினைத்து பாருங்கள், 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கை எத்தகைய ஒரு பொருளாதார பின்னடைவை சந்தித்த ஒரு காலகட்டம். டாலர் 250 ரூபாய், 300 ரூபாய், 350 ரூபாய் வரை சென்ற ஒரு காலப்பகுதி. 2021ஆம் ஆண்டு 200-250 ரூபாயாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட 1000 ரூபாய் இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை. 2024 தான் முடிவு செய்யப்படுகின்றது 1350 ரூபாய் என. பிறகு இந்த 2026ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் தான் 200 ரூபாய் தொழிற்சம்பளம் வழங்க வேண்டும் இவர்களது அடிப்படை சம்பளமாக. 1550 ரூபாய்கள் வழங்கப்படும். 200 ரூபாய் இவர்களுடைய அட்டெண்டன்ட் அலவுன்ஸாக, வரவுக்கான தொகையாக அரசாங்கம் அதை வழங்கும். 1750 ரூபாய். இந்த ஒரு செய்தியை கேட்ட மறுநாள் இந்த மலையக மக்கள் ஆனந்த தாண்டவம் ஆடினார்கள். எத்தனை ஆலயங்களில் தேங்காய் உடைக்கப்பட்டன, எத்தனை ஆலயங்களில் பால்சோர் பொங்கி உண்டு மகிழ்ந்தார்கள். 1750 ரூபாய்க்கு. இன்று வெளி மாவட்டத்தில் ஒரு கூலி தொழிலாளிக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் எவ்வளவு? 3000 ரூபாய்க்கு மேல். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? இந்த என்பிபி அரசானது ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மையை இந்த மலையக மக்களுக்கு செய்ய நினைக்கும் பொழுது இதை ஏற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களுக்கு நன்றி. ஏற்றுக்கொள்ளாத ஈனப்பிறவிகள் கூட இங்கே இருக்கின்றன. பிரஸ் கான்பரன்ஸில் கேட்கின்றார்கள், அது எவ்வாறு கொடுக்கலாம்? மக்களுடைய வரி பணத்தில் இருந்து நீங்கள் எவ்வாறு கொடுக்கலாம்? பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச எழுப்பி கேள்வி எழுப்புகின்றார். மக்களுடைய வரி பணத்தில் இருந்து 200 ரூபாய் திரிதீமனாவாக அட்டெண்டன்ட் அலவுன்ஸாக நீங்கள் எவ்வாறு கொடுக்கலாம்? அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கின்றார். நாமல் ராஜபக்சனுடைய பாட்டாவுக்கும் பாட்டிக்கும் 33.9 மில்லியன் செலவழித்து மியூசியம் கட்டும் பொழுது டிஏ ராஜபக்சக்கு இதெல்லாம் அரசின் வீண் செலவென விளங்கவில்லை. டிஏ ராஜபக்சக்கு மியூசியம் கட்டி கொண்டாடுகின்ற அளவுக்கு டிஏ ராஜபக்ச இந்த நாட்டிற்கு என்ன செய்தாரோ தெரியவில்லை. ஏன் இந்த வன்மம்? இந்த அரசு ஏதோ ஒன்று செய்கின்றது என்ற காரணத்தினாலா இந்த வன்மம்? அல்லது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது என்ற ஆதங்கத்தில் நீங்கள் புலம்பி திரிகின்றீர்களா? நீங்கள் என்ன புலம்பினாலும் இந்த மலையக மக்களுடைய மனதில் ஏற்பட்ட இந்த மாற்றமானது, அந்த சந்தோஷமானது நிச்சயமாக என்பிபி அரசுக்கு ஆதரவாகத்தான் இருக்க போகின்றது. அடுத்த தேர்தலிலும் கூட உங்களுக்கு இருந்த 1 லட்சம் 2 லட்சம், அதாவது மலையக கட்சி சார்ந்து இருந்த அந்த வாக்குகள் கூட இனி உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே தமிழர்களாக நாங்கள் ஒன்றிணைந்திருப்போம், தமிழர்களாக ஒன்றிணைந்து செயற்படுவோம். மலையக உறவுகள் எங்களுடைய சொந்தங்கள். இதை என்பிபி அரசு அவர்களுடைய அந்த பெருமதியை தெரிந்து இவர்களை நடத்த வேண்டும். என்பிபி அரசு தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதொரு ஆதாரத்தினை வழங்க வேண்டும். என்னுடைய ஆதங்கத்தை உங்களோடு கொட்டி தீர்த்து விட்டேன். இந்த வீடியோ பகிரப்படுகின்றதோ வியூஸ் போகின்றதோ எனக்கு தெரியாது. பட் இவை தான் என்னுடைய மனதில் இருந்தவை சொல்வதற்காக சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.